ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி சோலே பாச்சரோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சைடு இதை சோலா பூரின்னு சொல்லுவோம். ஸோ இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கெட்டி தட்டாமல் வரும் பிசைகிறப்போ. கூடவே 1/4 கப் போல் சூஜி ரவை எடுத்துக்கோங்க. நல்லா நைஸான ரவை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சுகர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இது மேலே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் இருந்ததுன்னா அதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இது செட் ஆகிறதுக்குள்ளே சோலையோட ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வெள்ளை சுண்டலை 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு 2 ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுங்க. 3 விசில் விட்டு எடுத்திங்கனாலே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு குக் ஆகி வந்துடும். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுமே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போனதுமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சன்னா மசாலா தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சுருந்த சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சன்னா வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய சோலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ இதை உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பேடாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேடாஸையும் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் போல் கிளாத் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பூரி தேய்க்கிறப்ப நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா போதும். பூரி நல்லா உப்பி வரும். அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா ஊற வச்சிங்கனாலே போதும். எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வரும். சோலா பூரி சாப்பிட்றதுக்குனே ஒரு தனி மெத்தட் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே லெமன் எடுத்து அந்த சன்னாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை நிறைய பூரி எடுத்து அந்த மசாலாவை எடுத்து ஒரு ஆனியனை உள்ளே வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அடடா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.